ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து என்னால் முடிவே எடுக்க முடியல அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது செய்யணுமா அதை செய்யணுமா அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது ஃபியூ டிப்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக முடிவு எடுக்கிறதுக்கு. நம்பர் 1, நம்ம இந்த சைட், அதாவது இதை வேலை செய்யலை அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இல்லை கெடுதல்கள் ரெண்டுமே நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, அதே மாதிரி இந்த வேலை செஞ்சால் நம்மளுக்கு என்ன பலன்கள் இருக்குது, இல்லை செய்யலைன்னா எனக்கு என்ன இல்லை அப்படிங்கிறது 2 பக்கமும் நம்ம கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். இதுதான் நம்பர் 1 பண்ண வேண்டிய விஷயம். 2வது, இதை நம்ம இன்னைக்கே நம்ம வந்து அந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு என்ன பலன், இல்லை இதே முடிவை நம்ம 10 நாள் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ எடுத்தால் அதில் என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கரெக்டான நேரத்தில் நம்ம செய்யாமல் விட்டோம்னா அதுவே நம்மளுக்கு வீக்னஸாக மாறிடும், அதுவே நம்மளுக்கு பலன் கொடுக்காதபடியே நம்மளுக்கு நடந்துடும். ஸோ இந்த இன்டிசிசிவ்னஸை நம்ம எப்போதுமே அந்த கவனிப்பும் நம்ம கொடுக்கணும். நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்ம எவ்வளோ உழைப்பு போடணும் அதில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ உழைப்பு அப்படிங்கிறதுனா நம்ம முழுக்க நம்ம அதுக்கு நம்மளோட டைம் இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு வந்து என்ன அதோட ஸ்கில்ஸ் அதுக்கு தேவையோ அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா, அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வேலையை செய்யணும், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா அப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்ல இருக்குது, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் இது பண்ணினா எனக்கு இது லாபம், இது பண்ணலைன்னா இது நஷ்டம் எனக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டானா ஒரு இன்ஃபார்ம்டாக ஒரு கன்சென்ட்டோட நம்ம வந்து முடிவெடுக்கலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போயிடும். ஏன் அப்படிங்கிறது கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம இதை பண்ணலைன்னா நம்ம என்ன இழக்க போகிறோங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நேரமும் காலமும் எல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலப்போ எந்த வேலை செஞ்சாலும் அதை தள்ளி போட்டு அதை தாமதமாக ஆக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இறங்கிட்டே போயிடும். பட் இதுதான் என்னோட ஒர்க், இது எனக்கு நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா தானாகவே இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஃபோக்கஸ் வந்துடும், கமிட்மெண்ட் வந்துடும். இது எல்லாம் பண்ணுறதுனால இந்த இன்டிசிசிவ்னஸ் வந்து மறைஞ்சு போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.